தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு புறப்பட்டு விட்டார். ஆனால் புறப்படுவதற்கு முன்பு 3 மாத காலம் வெடித்துக் கொண்டே இருக்கும் சரவெடியை பற்ற வைத்துவிட்டு சென்று விட்டார். சமீபத்தில் நடந்த சென்னை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் இன்னொரு விஷயத்தையும் அடிக்கோடிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது, கூவத்தூரில் நடந்த நிகழ்வில் எடப்பாடியுடன் போட்டி போட்டுக்கொண்டு கொங்கு மண்டலத்தில் ஒரு தலைவரும் தென் தமிழகத்திலிருந்து ஒரு தலைவரும் இருந்தனர் என்பதனை கிளறியிருக்கிறார். மேலும் தான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் பாஜகவில் சேர்ந்தேன் என்றும் இதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களது மணி அமைச்சர்களை அழைத்து டெல்லிக்கு போன் செய்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அதிமுகவில் நிலவும் உள்ளடி அரசியலையும் ஒரு குத்தி பேசியிருக்கிறார். அண்ணாமலை எடப்பாடியை தாக்கி பேசியவுடன் வழக்கம் போல் 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலையை எதிர்த்தும் எடப்பாடியை புகழ்ந்தும் பேட்டி கொடுத்தார்கள். போதாக்குறைக்கு சில பகுதிகளில் அதிமுக தொண்டர்களை வைத்துக் கொண்டு அண்ணாமலையின் உருவ பொம்மை எரிப்பு மற்றும் கோஷங்கள் என பிரச்சனையை தீவிரப்படுத்த முயற்சி செய்தனர். ஆனால் சந்தானம் காமெடி போல் நான் லண்டனுக்கே சென்றுவிட்டேன், இன்னும் என்ன செய்கிறீர்கள் என்பது போல அண்ணாமலை தனது படிப்பை மேற்கொள்ள சென்று விட்டார். தற்போதும் அதிமுகவின் எடப்பாடி அணி தொடர்ந்து கூச்சலிட்டு வருவதால் எடப்பாடியை முழுவதுமாக ஆதரிக்காத 2ஆம் கட்ட தலைவர்கள் டென்ஷனில் இருக்கிறார்களாம். இது குறித்து நேரடியாக எடப்பாடியிடமே காட்டமாக பேசியிருக்கிறார்களாம். எதற்கு நமக்கு இந்த வீண் வம்பு? ஒரு தடவை அண்ணாமலையை விமர்சித்தால் போதும், எதற்கு மெனக்கெட்டு அவரை விமர்சிக்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறீர்கள்? உங்களை நன்றாக அண்ணாமலை பயன்படுத்திக் கொண்டார். இப்பொழுது அவரை எதிர்க்க அவரது ஆளுமை மேலும் மேலும் பெரிதாகிறது. நமக்கு எதிரி திமுக, நாம் அவர்களை அட்டாக் செய்ய வேண்டும், மாறாக அண்ணாமலையை அட்டாக் செய்கிறோம். ஆனால் அவர் இந்த விஷயத்தில் நன்றாக ஸ்கோர் செய்து விட்டார். கொஞ்சமாவது புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட சேம் சைட் கோல் போட்டு விட்டோம் என எடப்பாடியிடம் சீனியர் தலைவர்கள் வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றனர். எடப்பாடியும் கொஞ்சம் ஆவேசப்பட்டு விட்டோமோ என சிந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் எடப்பாடிக்கு எதிராக செயல்படுவதாக தகவல் பரவி வருகிறது. கவரேஜ் கொடுப்பதில் 2ஆம் கட்ட தலைவர்களின் பட்டியலில் எடப்பாடியை சேர்த்ததாக பரவி வரும் தகவல் எடப்பாடி தரப்பை அதிர வைத்துள்ளது. சி.வி. சண்முகம் மற்றும் மணி அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில்தான் அந்த சேனல் இயங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஆரம்பித்ததிலிருந்து எடப்பாடியை புரோட்டோகாலில் முதலில் வைத்து அந்த சேனல் இயங்கி வந்திருக்கிறது. எடப்பாடிக்கு அடுத்தபடியாக சி.வி. சண்முகம், மணி அமைச்சர்கள் என அடுத்தடுத்து முக்கியத்துவம் கொடுத்து கவரேஜ் செய்வார்களாம். ஆனால் சமீப காலமாக சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணி அரசியல் முக்கியத்துவம் இல்லாத பொது நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அதை நேரலையில் ஒளிபரப்புகிறார்களாம். ஆனால் எடப்பாடி செல்லும் நிகழ்வுகளுக்கு கொஞ்ச நேரம் கழித்துதான் நேரலையை தொடங்குகிறார்களாம் என்ற தகவல் அதிமுக வட்டாரத்தை அதிர வைத்துள்ளது. ஏற்கனவே மணி அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக முறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் பேசப்பட்ட நிலையில் இது என்ன புதிதாக சி.வி. சண்முகமும் சேர்ந்து கொண்டு எடப்பாடிக்கு எதிரான தங்களது ஆதங்கத்தை அந்த தொலைக்காட்சி வாயிலாக காட்டுகிறார்களோ என்ற சந்தேகம் அதிமுக வட்டாரத்தில் எழுந்து வருகிறதாம். எடப்பாடி பழனிசாமி முதலில் தனது கட்சியினரை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும், அதன்பின் பிற கட்சி தலைவர்களை பற்றி பேச வேண்டும். பிற கட்சி தலைவர்கள் பற்றி பேசாமல் இருந்தாலும் கூட தன் கட்சியை சரி செய்துவிட்டு மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும். திமுக கட்சி அதிமுகவை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை. மு.க. ஸ்டாலின் அரசியல் ரீதியாக வேறு கட்சியை தாக்க வேண்டும் என்றால் அவர் முதலில் பாஜகவை தான் தொடுக்கிறார். அதிலே தெரிகிறது எந்த கட்சி தமிழகத்தில் திமுகவிற்கு போட்டியாக நிற்கிறது என்று. எடப்பாடி அதை உணராமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.